இந்த பிரென்ஃபோர்ட் கேம்ல he scored 2 goals. ம். ஓகேவா? அதுல இல்ல, இல்ல. செகண்ட் கோல் கூட பாத்தீங்கன்னா he hit it in the roof of the net. லைக் 1 millimeter இன்னும் கொஞ்சம் மேல போயிடுச்சுன்னா போஸ் அடிச்சு வெளியே போயிருக்கும். ஆமா. So இல்ல அதுதான். genuinely இல்ல, அவனோட இல்ல. finishing is a problem. It's ஆமா. not இல்ல. பட் being தட் இஸ் worked நாட் upon in training. இல்ல தட் இஸ் நாட் a ட்ரெய்னிங் திங். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் தட் இஸ் him as a ஃபுட்பாலர். அவ்வளவுதான். அவனுக்கு என்ன ஃபினிஷிங் how do வந்து you say it's not இங்க a training thing? எனக்கு இல்ல இல்ல புரியல. இது பாருங்க. இப்போ ட்ரெய்னிங்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து பயங்கரமா ஆயிட முடியும் அப்படின்னா எல்லாருமே ஏன் ஒரு டிராக்பா லெவலுக்கு போறது இல்ல? எல்லாருமே ஏன் வந்து ஒரு மைக்கேல் வுல்ஸ் கேம்லயும் அண்ட் நேத்து வில்லா கேம்லயும் அதே தான் நடந்தது. கிராவன் வச்சு தேடி தேடி எல்லாரும் மார்க் பண்றானுங்க. இப்போ அது வந்து எல்லாருமே வந்து தே ஆர் ஃபிகரிங் இட் அவுட். பிரச்சனை என்னன்னா சிட்டியும் இதெல்லாம் பார்த்துருப்பானுங்க. இந்த கேம் வீடியோலாம் அனாலிசிஸ்லாம் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். கிராவன் பச்சை மார்க் பண்ணா லிவர்பூலுக்கு ரிதம் இல்லை. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், ஆஸ்டன் வில்லா 2 லிவர்பூல் 2 ரொம்ப த்ரில்லிங்கான கேமாக இருந்துச்சு. ஜோட்டாலாம் ஃபினிஷ் பண்ணுவானா ஃபினிஷ் பண்ண மாட்டானான்னு ஒரு அவன் 50-50 அந்த 1-on-1 வந்தாலே ஒரு டென்ஷனாகவே இருந்துச்சு நேற்று. லைவ் வாட்செல்லாம் உங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்குறவங்க. பட் எப்படி இருக்கீங்க? என்ன உங்களோட 24 hours லேட்டர் என்ன தாட்ஸு? ஆமாம், அந்த 24 hours லேட்டர் என் இதயத்துக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அதாவது அந்தந்த இடத்துக்கு போய் உட்கார கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. இவனுங்களா ஆறுன ஆட்டத்துக்கு முடியல. அதாவது இனிமேல் நம்ம 2 பேரும் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இனிமேல் நிம்மதியாக உட்காந்தோமா மேட்சை பார்த்தோமா தூங்கினோமான்னு இருக்கணும். ஆமாம். அதை விட்டு எல்லாத்துக்கு முன்னாடி ஆச்சே அதெல்லாம் தேவையில்லாத வேலை இனிமேல். ஏன்னா இவனுங்களை நம்பி இனிமேல் டைட்டில் ரன்னின் அந்த ரன்னின்ல அப்படி போவோம் இப்படி போவோம். வருஷம் பார்த்தாச்சு. இதேதான், ஒன்றும் புதுசு கிடையாது. மேன் சிட்டி கூட 1 பாயிண்ட்ல தோத்தது, அதான் அந்த குவாட்ரபிள்னு போய் எல்லாத்தையும் கவுட்ட விட்டது. மறுபடியும் போன சீசன்ல வந்துட்டு 4 பாயிண்ட் லீட்ல இருந்து மறுபடியும் அங்கிருந்து கவுத்து விட்டு அவனா வந்து சீனா போட்டு மறுபடியும் வெளியே வந்தது. மறுபடியும் இந்த சீசன், அதாவது நம்ம வின் பண்ண ஒரே சீசன் என்னன்னா நம்ம பாட்டில் பண்ற டைமா பார்த்து கோவிட் வந்துருச்சு. அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது, அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. கோவிட் வந்தனால ஒரு ஃபுல் ரெஸ்ட், அந்த ஃபுல் ரெஸ்ட் முடிச்சுதான் நான் வந்தாலுங்க வாப்பா யோ இன்னொரு சீசன் போலடா, இது புது சீசன் போல அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்து விளையாண்டானுங்க. அதனாலதான் நம்ம ஜெயிச்சோம். அதாவது ஒருத்தவன் ட்வீட்டை போட்டிருந்தான், இஃப் வி பாட்டில் த லீக் திஸ் டைம் எஸ்பெஷலி கன்சிடரிங் ஆர்சனல்ட்ட அட்டாக்ல ஒரு வயலும் இல்ல, ஒரு 17 வயசு பையன், அப்புறம் வந்துகிட்டு ஒரு மிட்ஃபீல்டர் தூக்கி கொண்டு வந்து ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடுறானுங்க. இந்த சீசன்ல எல்லாமும் நம்ம பாட்டில் பண்ணோம்னா ஐ வில் மேக் அப் மை மைண்ட் that we will no longer win the league with the fans present. ஆமா அப்படின்னு ட்வீட்டை போட்டான். எனக்கு அதை பார்க்கும்போது டேய் கரெக்டரா, ஏன்னா இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு வந்து எனக்கு தெரியல. இந்த கேம்னு கூட இல்லை, ஸ்பெசிஃபிக்காக நானும் சேச்சுமே ஒரு 3 weeks ஆயிடுச்சு ரிவ்யூ வீடியோலாம் பண்ணி. ஓவர் த 3 weeksே பார்த்தீங்கன்னா எவர்டன் கேம், FA கப் கேம், வேற என்ன கேம் நடந்துச்சு, வுல்ஸ் கேம் நடந்துச்சு, ரொம்ப வுல்ஸ் அண்ட் இப்போ வந்து வில்லா. ஸோ 4 கேம்லையுமே கலெக்டிவா எடுத்து பார்த்தோம்னா மேஜர் ஃபிளாப். பிஃபோர் பிளிமத் கேமுக்கு முன்னாடி ஆடின பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் ஹேவ் இன்க்ரெடிபிளி டிராப்டு ஃப்ரம் ஆல் பிளேயர்ஸ் எக்ஸப்ட் சாலா. ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் எக்ஸப்ட் சாலா கூட நீங்க பாத்தீங்கன்னா கோல்ஸ் வருது, விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அது நேத்து பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் கோல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் லைக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சாலா ஹஸ் நாட் பின் ஆல்வேஸ் அட் இஸ் பெஸ்ட் இப்போ. பட் அது வந்து ஏன்னா சாலா யூசுவலி ஸ்கோர்ஸ் a hat trick. நீங்க அப்படி வச்சிருக்கீங்க இல்ல ஹேட்ரிக் அந்த விஷயம் நான் சொல்லவே இல்லை. அதாவது ஒரு கோல் இதுக்குன்னா கூட லைக் இஸ் பர்ஃபார்மன்ஸஸ் ஹவ் பின் டாப் நாட்ச் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல. இப்போ வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் அந்த இதுல நான் சொல்றேன் கொஞ்சம் டிப்பா ஆயிருக்கு அப்படின்னு. பட் த ஃபேக்ட் இஸ் சாலா இஸ் ஸ்டில் கம்ஃபர்டபிளி ஆர் பெஸ்ட் பிளேயர். அதாவது இந்த டிப்போட கூட வந்து இஸ் கம்ஃபர்டபிளி ஆர் பெஸ்ட் பிளேயர், அதுதான் சொல்ல வரேன். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது, சந்தேகமே தேவையில்லை. சந்தேகம்லாம் வச்சுக்கிட்டா அது வந்து டு a certain extent வந்து யாரோ ஒருத்தர் ட்வீட் போடுறாங்க, எனக்கு பார்க்கும்போது சரியான சிரிப்பு. திஸ் இஸ் லைக் மேன்செஸ்டர் யுனைடெட் 12-13 வேன் ரூனி சரவுண்டட் பை நானி, அப்புறம் வந்து ஏதோ 3 பேரை போட்டிருந்தாங்க. எனக்கு சரியான சிரிப்பு. அந்த ஆண்டர்சன் அவங்க யாரோ போட்டிருந்தாங்க, பார்த்தா உண்மையா தான் இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாக்ட் கார்பன் காப்பி ஆஃப் வாட் ஹேப்பன் லாஸ்ட் சீசன். நான் ட்வீட்ல கூட போட்டிருந்தேன். அட் த சேம் பாயிண்ட்ல ஐ திங்க் வி ஆர் 2 points better off than last season. ஆமா ரைட். இப்போதைக்கு நம்ம 26 கேம்ஸ் விளாண்டுருக்கோமா, 26 கேம்ஸ்ல we are 2 points better off from last season. ஆமா,
ஆர்சனல் ஆர் 4 பாயிண்ட்ஸ் ஃபியூவர் தென் லாஸ்ட் சீசன். ஆமா அவங்க இதே பாயிண்ட்ல, ஆமா ரைட்? அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட், we've conceded 4 or 5 goals more than the same stage last season. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? we are more stable, we won't take risks, கீகன் பிரசிங் மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, பயங்கர ஸ்டேபிளா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் 13 கேம்ஸ்ல 3 க்ளீன் ஷீட்ஸ் வச்சிருக்கோம். ஆமா இல்ல அதாவது டிஃபென்சிவ்லி அதை பத்தி இந்த பேசுவோம். நேற்று ஆஸ்டன் வில்லா கோல் 2 கோலுமே வந்து டிஃபென்சிவ் எரர்ஸ் தான் எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் கிரெடிட் டு ஆஸ்டன் வில்லா, அந்த 2வது கோல் நல்லா கிரியேட் பண்ணாங்க, பட் அது ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம் என்ன கேட்டால். பட் இல்லை எதுக்கு சொல்ல வரேன், ஜென்ரலாக இந்த கேம் பற்றி பேசணுன்னா, ஐ மீன் இந்த கேம்னு இல்லை, லாஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 கேம் இல்லை, ஒரு 4-5 கேம்ஸாக இந்த பிளிமத் கேம் கூட வீவர் நோவேருங்க அந்த கேமில். நீங்கள் அந்த கேம் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது வீவர் ஜஸ்ட் ஓகே ரொட்டேட்டட் லைனப் எல்லாம் சொன்னால் கூட வீவர் நோவேர் அந்த கேமில். பிளிமத் வந்து தே கேம் வித் அ பிளான், அவங்க வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, பெனல்ட்டியில் ஒரு கோலும் கிடச்சிது, அவ்வளோதான். அண்ட் தே என்ன சொல்கிறது, அதாவது ஒரு லோ பிளாக் டீமுக்கு அகேன்ஸ்டாக எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு இது இல்லை. எவர்டனுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஒழுங்காக டிஃபெண்டிங் பண்ணுறதுக்கு தெரியல. ஐ மீன் இல்லைங்க, நான் சும்மா இந்த எவர்டன் கேம்ல அட் த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் வந்து ரெஃப்ரியை பிளேம் பண்றது ஓகே, லைக் எவ்ரி ஒன் கேன் பிளேம் த ரெஃப்ரி, லைக் ஹி வாஸ் பேட் ஃபார் போத் த சைட்ஸ். மைக்கேல் ஆலிவர் வந்து அந்த கேம்ல வந்து அதாவது எவர்டனுக்குமே மோசமா தான் பண்ணாரு, நமக்கு மட்டும்லாம் கிடையாது. ஹி வாஸ் பேட் ஃபார் போத் த சைட்ஸ் விச் கைண்ட் ஆஃப் லைக் நல்லிஃபைஸ் இட். ஆனா அந்த கேம்ல வி ஜஸ்ட் டோட்டலி கேவ் இன் டு தி இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸ், அந்த ஸ்டேடியமோடைய இதுக்கு வி ஜஸ்ட் கேவ் இன் டு இட் கம்ப்ளீட்லி. இட் வாஸ் அந்த கிராஸ் உள்ள வருதுன்னா, அந்த கிராஸை வந்து அந்த ஃப்ரண்ட் போஸ்ட்ல ஒருத்தன் ஹெட்டரை மிஸ் பண்றான், அந்த பால் இஸ் லிட்டரலி பவுன்சிங் அண்ட் வான் டைக் இஸ் லைக் 5 yards from that bounce. லைக் ஒரு கால் எடுத்து முன்னாடி வச்சதானே he clears it. அது கூட நான் சொல்ல மாட்டேங்க. ஆனா ஏன்னா லைக் அது டக்குன்னு வேண்டே கூட எக்ஸ்பெக்டட் த பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் டு கிளியர். ஸோ அது கூட நான் சொல்ல மாட்டேன். டார்காவ்ஸ்கி வந்து அவ்வளோ தூரம் போறான், பின்னாடி ஒருத்தன் இந்த விங்கில் நின்று நீ என்ன பண்ற, யாரு ஜோட்டான்னு நினைக்கிறாரு, விங்கில் முன்னாடி நின்று இருக்க கவுண்டர் அட்டாக்கு. எப்போ 5 நிமிஷம் ஆடட் டைம்ல 8வது நிமிஷத்துல முன்னாடி அங்க போய் நின்றுட்டு இருக்கான். என்னத்துக்கு? நீ பின்னாடி வந்து கிளியர் பண்ண வேண்டியது தானே. டார்காவ்ஸ்கி போறான்னு தெரியுது இல்ல, போக வேண்டியது தானே. 2-1 லீடுல இருக்க. இல்லை ஐ மீன் இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ரெக்கார்டிங்கிறேன், இந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் பேசிட்டு இருந்தேன் பிளிமத் எவர்டன் கேம் பற்றிலாம் அண்ட் உல்ஸ் கேம் பற்றி. உல்ஸ் கேமு செகண்ட் ஹாஃப்லாம் ஐயோ, உல்ஸ் வந்து அந்த மாதிரி ஆடினாங்கன்னா அவங்களுக்கு ரியல் மெட்ரிட் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல ரியல் மெட்ரிட் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி ஆடினா, அந்த மாதிரி நம்ம ஆட வச்சோம் அவங்கள. எவ்ரி கேம் வந்து as it goes on ல we just going from bad to worse ம்பாங்கல. That is where we are going. It doesn't look good, but that's where we are. அத வந்து என்ன சொல்றது எது சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. இல்லை அதாவது காமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, தே ஆர் கெட்டிங் ரிசல்ட்ஸ், திஸ் இஸ் த மார்க் ஆஃப் டைட்டில் வின்னிங் டீம். அதாவது சரியா ஆடலனாலும் ரிசல்ட் வருது. ஃபுட்பால் இஸ் நாட் அ பேரடைஸ் சீசன், எல்லா கேமும் நல்லா இருக்காது. ஒத்துக்கிறேன், எப்போவாச்சும் ஒரு கேம் இப்படி இருந்தால் ஒத்துக்கிறேன். நடுவில் பிளிமத் கேமில் நீ சரியா ஆடலையா, அது கூட ஐ எக்ஸ்பெக்டட் தெம் டு பிளே வெல், பட் ஓகே ரொட்டேட்டட் லைன் அப்பு ஓகே ஒத்துக்கிறேன், ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். அதை மற்ற கேம்லாம் திஸ் ஹஸ் பின் அ பேட்டர்ன், அதுதான் சொல்ல வரேன். இந்த வில்லா கேம் இப்போ பேச போகிறோம், பட் இட் ஹஸ் பின் அ பேட்டர்ன். ஒரு சரியா கிரியேஷன், ஐ மீன் நேற்று வந்து கிரியேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் நாட் டூயிங் த பேசிக்ஸ் ரைட் அப்படி வச்சுக்கலாம். ஃபினிஷிங் சரியா பண்ணுறது இல்லை ஒரு கேமில் கிரியேஷன் சரியா இல்லை, ஒரு கேமில் டிஃபென்சிவ் எரர்ஸ் இருக்குது. லைக் இதெல்லாம் ரொம்ப பேசிக். அண்டு நேற்று கேம் பற்றி இப்போ வருவோம். ஸோ 2-all ட்ரா, பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வி ஷுட் ஹவ் புட் அரவுண்ட் 3 goals அவங்க நெட்டில் ஈஸியாக. ஜோட்டா வந்து அண்டு ஃபார்வர்ட் லைனுக்கு ஜென்ரலாக வரேன், பட் ஜோட்டா ஸ்பெசிஃபிக்காக இட் வாஸ் நாட் இஸ் டே. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஐ திங்க் 3 சான்ஸ் விட்டான், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு கிராஸ் பார் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட், இட் வாஸ் ஜஸ்ட் நாட் இஸ் டே. பட் ஆனால் I just don't know. அதாவது இஸ் நாட் ஃபிட், ஆனால் வந்தாலும் இப்படி ஆடுறான் சில சமயம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஃபார்வர்ட் லைனை வச்சுட்டெல்லாம் டைட்டில் ஜெயிக்க போகிறது இல்லை. இல்லை, தி ஒன்லி குட் திங் அபவுட் ஜோட்டா இஸ் ஃபினிஷிங். இப்போ அதுவும் இல்லைங்கும் போது லைக் வாட்ஸ் த பாயிண்ட்? இல்லை, தட்ஸ் த மெயின் கொஸ்டின் ரைட் நோ. நீ உனைய வந்து பில்டப்ல யூஸ் பண்ணுறதோ எதுக்குமே நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி இந்த பிளிமத் கேம்லேயே நீ காமிச்சிட்ட.
நீ வந்து இதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண போறது கிடையாது, நீ எதுக்குமே நீ வந்து இன்வால்வ்மெண்ட் கொடுக்க போறது இல்லைன்னு வந்துட்டு யூ ஷோட் அந்த பிளிமத் கேம்ல. தி ஒன்லி திங் தட் வி ஹேவ் யூ இன் த டீம் இஸ் இன்னொரு பிக்காலி வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வந்து டீம்லயே வச்சிருக்கு சொல்ல போனா. ஆமா. பட் அதுலயும் நீ வந்து ஆகுனா ஒவ்வொரு சீசன்லயும் வெக்கேஷன் எடுத்துக்கிற நடுவுல. அந்த வெக்கேஷன் எடுத்துட்டு வந்தாச்சு நீ வந்து ஒழுங்கா விளையாடுவா அப்படின்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் வந்து அதான் கேம்ல வந்துகிட்டு இந்த மாதிரி டைட்டில் ரன்னின் சமயத்துல வந்து இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கூட சி மேக் த கோல் கீப்பர் மேக் அ சேவ். அவ்வளவுதான். எனக்கு வந்து ஐ டோன்ட் கேர் இஃப் இட் கோஸ் இன்சைட் ஆர் நாட், ஜஸ்ட் மேக் த சேவ் அவ்வளவுதான். அவன் பண்ணிட்டு போறான், we can say he has a good game, பரவாயில்ல. ஆனா ஆன் டார்கெட்லயே அடிக்காம 19 ஷாட் நேத்து, அதுல 3 தான் ஆன் டார்கெட். ஆமா. அது we have you for a prime. I think இந்த மிட் சீசன் நம்ம ரெண்டு பேருமே சொல்லியிருந்தோம், we have the tools in our squad ன்னு. ஆமா ஆமா. For every situation we have the tools. ஆனா இந்த டூல்ஸே வந்து அப்பப்ப வந்து எண்ணெய் ஊத்தணும், கிரீஸ் ஊத்தணும், டச் அப் பண்ணும், சுகர் பேஷண்ட் இருக்கிறவன் அந்த பேதி இருக்கிறவன்லாம் வந்துட்டு டீம்ல வச்சிருந்தா அந்த நிலைமை தான். ஆமா. என்ன பண்றதுன்னு எனக்கு வந்து அப்பப்போ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஃப்டர் எஸ்டர்டேஸ் கேம்ல மேபி லைக் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் இட் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் we shouldn't be putting our என்ன சொல்றது our energy into these games as fans இல்ல. That's how I felt. At a certain point of time உங்களுக்கு வந்து ட்ரெயின் அவுட் ஆகி போங்கடா இவனுக்கு என்ன பண்ணா என்னங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். பட் ஆன் த ஃபிளிப் சைடில் ஐ ஆல்வேஸ் ஃபீல் இந்த 7 பாயிண்ட் பில்டே வந்து இந்த மாதிரி உடுவோன்னு தெரிஞ்சுதான் அந்த பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டது. இல்லை நம்ம வந்து ஜெயிக்க வேண்டிய கேம்லாம் நிறைய ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சிட்டோம். அண்டு இது வந்து பார்ட் ஆஃப் இட் இஸ் அந்த ஸ்லாட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸும் என்னவோ பயங்கர ஈஸியான ரன். அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒன்று தான் நம்ம ஐ திங்க் தோத்தோன்னு நினைக்கிறேன் அந்த கேமில், அந்த ரன்னில். அண்ட் இட்ஸ் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தது, நல்ல வி காட் டு எஸ்டாப்ளிஷ் அவர் ஸ்டைல் ஆஃப் பிளே, அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ரன் இந்த சீசன் வரும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு இட்ஸ் அ குட் திங் வி ஒன் தோஸ் கேம்ஸ் ஏர்லி ஆன். இல்லைனாக்க இப்போ ப்ராபப்ளி 3rd 4th கூட இருக்கலாம் வித் ஒன் எக்ஸ்ட்ரா. இல்லை எனக்கு வந்து ஐ கேன் லெட் கோ ஆஃப் த வில்லா கேம் கூட எஸ்டர்டே. ஐ ஜஸ்ட் ஹேவ் 2 games in mind. 1 எவர்டன் கடைசி நிமிஷத்துல வந்து கோல் கன்சீட் பண்றது, 2 நியூகாசில். இந்த 2 கேம் தான் வந்து வேர் வி டிராப் 4 பாயிண்ட்ஸ். எனக்கு மத்த எல்லா கேமும் வந்து தேவையில்லாம டிராப் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி தேவையில்லாம டிராப் பண்ண அந்த 2 கேம் தான், ஒன்னு எவர்டன் இன்னொன்னு நியூகாசில். வி ஹேட் த கேம் ஃபர்ம்லி இன் आवर பேக். அந்த கேம்ல தட் எக்ஸல் என்ன சொல்றது, தேர்ஸ் அப்சல்யூட்லி நோ क्वेश्चन as to இந்த கேம் நம்ம ரொம்ப கேவலமா விளையாடணும்னா we didn't deserve anything. நேத்து வந்து we played well but even Villa could have got the win at the end. ஆமா ஆமா. அந்த மாதிரி அந்த 2 சான்ஸ், அந்த மாலனோட சான்ஸ் எல்லாம் இது உள்ள போயிருந்துச்சுன்னா they would have got the one. அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த கேம்ல. சோ இட்ஸ் ஓகேடா, ஃபேர் ரிசல்ட். போன வருஷமும் அங்கதான் போய் டிரா தான் பண்ணோம், ஓகே இந்த வருஷமும் போய் டிரா தான் பண்ணியிருக்கோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் ஆனால் அந்த ரிசல்ட் வாட் இட் ஹஸ் டன் இஸ் நெக்ஸ்ட் 2 games ஆர் அப்சல்யூட் மஸ்ட் வின் கேம்ஸ். அந்த மாதிரி ரேஞ்சு கொண்டு போய் விட்டுருச்சு அந்த கேம். we cannot do anything. ஏன்னா 5 points in the lead now. நம்ம அடுத்த கேம் சிட்டி ஆடுறதுக்கு முன்னாடி வெஸ்ட் ஹாம் ஆர்சனல் ஆடிடுறாங்க. ஸோ வெஸ்ட் ஹாம் ஆர்சனல் இஃப் தே கெட் த வின் அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம், ஆல்தோ எனக்கு கேவலமான ஒரு ஹோப் இருக்கு வெஸ்ட் ஹாம் ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல வேற பெக்கெட்டா வேற இல்லையா. எனக்கு என்ன ஏன் இந்த ஒரு ஹோப் இருக்குன்னே தெரியல. எனக்கு என்னமோ வெஸ்ட் ஹாம் வந்து ஒரு டிராவோ இல்லை வின்னே கூட பண்ணிடுவாங்களோங்கிற ஹோப் இருக்கு. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வெஸ்ட் ஹாம்லாம் ரொம்ப அப் அண்ட் டவுன் சீசனு, 16வது இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வெல் கிளியர் ஆஃப் வுல்வ்ஸ், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஐ ஹேவ் நோ ஹோப். ஆர்சனல்லாம் ஈவன் வித்தவுட் அ குட் ஃபார்வர்ட் லைன் 1-0 எப்படியாச்சும் ஜெயிச்சிருவானுங்க. அதுதான் அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற விஷயமே. தே நீட் டு ஸ்கோர் 1, அவ்வளோதான். பிகாஸ் தேர் டிஃபென்ஸ் வில் டெஃபினெட்லி கெட் தம் ஓவர் த லைன். நம்ம இந்த கொனாட்டே ஒரு 2 months முன்னாடி போஸ்ட் இதுல கான்ஃபரன்ஸ், சாம்பியன்ஸ் லீக் கான்ஃபரன்ஸ், எஸ் ஐ திங்க் வி ஆர் த பெஸ்ட் டிஃபென்சிவ் பார்ட்னர்ஷிப் இன் யூரோப் ரைட் நவ் அப்படின்னா அதெல்லாம் அவன் சொன்னவன் தான். அதுக்கப்புறம் சாரா மரியா கோல் உள்ள போய்கிட்டே இருக்கு. ஒருத்தவங்க ட்வீட் கூட பண்ணியிருந்தான், அப்பதான் நான் யோசிச்சேன் கரெக்ட்னு. ஓகே எவ்ரி கேம் நம்ம 3 goals தான் போட்டு வின் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அப்ப டிஃபென்ஸ் என்ன பண்றாங்க? As much as we are criticizing Nunez for missing the goal, why aren't we never criticizing our defense for letting in goals? இல்லை நேற்று அதான் இல்லை ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பற்றி நேற்றுக்கு பேசுவோம். பட் ஃபார்வர்ட் லைன் ஐ மீன் நுனியஸ் பற்றி சொன்னீங்க.
பயங்கரமான ஒரு மிஸ்ஸு. இல்லைங்க, நம்ம என்னங்க பண்றது as fans இல்ல, like there's a certain limit as to how much we can take, because நான் அதை ட்வீட் பண்ணியிருந்தேன், he has a limited brain, that's it. அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்துட்டு that's all we can expect. அவ்வளவுதான். சம்மர்ல even if you get 40 million 50 million you have to sell, that's it. இல்ல ப்ராப்ளம் He is என்னன்னா not we the need a good forward replacement. for Liverpool FC. அவ்வளவுதான். He is not இல்ல, the correct. forward for Liverpool FC. And the same thing, the last 3 years recruitment has set us back 5 years. ஆமாமா. இல்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து we are not recruiting at என்ன சார், நான் வந்து இந்த மேன் சிட்டி இப்போ டிசம்பர்ல பண்ண மாதிரி பேனிக் பைலாம் பண்ண வேண்டாம். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து we are not recruiting regularly for positions that we need. அதாவது இப்போ லெஃப்ட் பேக் வந்து ராபர்ட்சன் இவ்வளோ வருஷமா ஆடி இருக்கான். he has been a very good left back for most of his career இங்க. லாஸ்ட் ஒரு இப்போ இன்க்ளூடிங் திஸ் சீசன் 1.5 வருஷமா he has been on the downfall னு எல்லாருக்குமே தெரியும். சிமிகாஸ் வந்து is not good enough to replace him னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் we refuse to invest in a left back. ஒன்று ஃபார்வர்ட் லைனு இப்போ நுண்ணியஸ் ஃபினிஷ் பண்ணாதது சரியில்லைங்கிறது போன சீசனே தெரியும். ஓகே, நான் சொன்னேன் இப்போ இன்னொரு சீசன்ஸ் வி வில் ஸ்டிக் வித் ஹிம், வில் லெட் see வாட் ஹேப்பன்ஸ்னு. பட் உனக்கு போன சீசனே தெரியும் ஈசாக்கால நல்லா ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நீ போய் வாங்கியிருக்கலாம் அவனை. சரி போனா போகிறது, பணம் ஜாஸ்தி கொடுத்தாலும் பரவாயில்ல, வி ஷுட் ஹவ் பாட். இந்த விண்டோவில் கியேசாவை வாங்கிவிட்டு வேற எவனையும் வாங்கலை. இல்ல, கியேசா வாங்கினதே இப்ப அவனை யூஸே பண்றது இல்லையே. இப்ப அவனை 3 months இஸ் ஃபிட் ரைட் நவ். 3 months he's always been on the bench, he's always been fit. நவம்பர் 2ல இருந்து he's been fit. எந்த பிரச்சனையும் இல்லை அவன்கிட்ட. அவனையும் கொண்டே வரதில்ல. ஹார்வி எலியட் வச்சிருக்கிறோம். ஹார்வி எலியட் has played 92 minutes this season. ஆமா, பிரீமியர் லீக். நான் என்ன சொல்றேன், சி கியேசா வந்து இஸ் a 10 million பிளேயர். அவனெல்லாம் ரொம்பலாம் நான் எதிர்பார்க்கலாம் அவன்கிட்ட. நீ 10 million கொடுத்துருக்க போஸ்ட் ஏசிஎல், நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. ஸோ அவனை கூட நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். லைக் இஸ் நாட் சம்மன் வந்து நான் வந்து லாங் டர்மாக வச்சுக்கணும்னு சொல்லலை. பட் அவனை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவன் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகேங்கிற டைப் பிளேயர் அவன். நான் என்ன சொல்றேன், இந்த நுண்ணியஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல, சவுதிட்ட இருந்து பிட் வந்தது, கொடுக்க வேண்டியதானே. எனக்கு அது புரியவே இல்லைங்க. கேட்டா மவுத் பீஸ்லாம் வெளியே வந்து சொல்றானுங்க, தி ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் அண்ட் ஹூஎவர் didn't want to disrupt ஸ்லாட்ஸ் பிளான்ஸ். ஸ்லாட் தான் வந்து வைக்க சொன்ன. நேற்று ஸ்லாட் வந்து ஓப்பனா சொல்லிட்டாப்ல, எனக்கு அவன் சான்ஸை மிஸ் பண்ணது கூட எனக்கு கவலையே கிடையாது. ஆனா அவன் சான்ஸை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பண்ண 20 நிமிஷம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. லைக் ஐ வாஸ் ரியலி டிசப்பாயிண்டட். அவன் வந்து சான்ஸை மிஸ் பண்ணி அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் 20 மினிட்ஸ்க்கு. மற்றபடி அவன் ஒழுங்கா விளையாடவே இல்லை. எப்பவுமே நுண்ணியஸ் அப்படி பண்ணவே மாட்டான். நேற்று வந்து நுண்ணியஸ், பிகாஸ் தட் இஸ் ஃபார் ஒன் தட் வி கேன் ஆல்வேஸ் சேவ் வித் நுண்ணியஸ். அவன் எத்தனை சான்ஸ் மிஸ் பண்ணாலும் he will always turn up for the next chance. அதையும் மிஸ் பண்ணுவானா இல்லையாங்கிறது ஓகே, தட் இஸ் a debate for another day. ஆமா, ஆனா he will be there for that next chance. நேத்தெல்லாம் அதை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் he was done, he was literally done. அதான் சொல்றேன், 3 என்னது ஆவுனா வந்துட்டு ரெசிலன்சியான்னு சீசனுக்கு 4 வாட்டி போட்டுற வேண்டியது ட்வீட்டே. அந்த ரெசிலன்ஸ்னாலதான் வந்து நாங்களே உட்காந்துருக்கோண்டா அவனை பார்த்துக்கிட்டு. அது உனக்கு எப்ப புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுல கூத்தம் தெரியுமா, அந்த ட்வீட்டையே 3 வாட்டி எடிட் பண்ணி போட்டான். ஆமா, அப்புறம் இவனை நம்ம கோல் போடுறதுக்கு எதிர்பார்க்கறதுல எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. ஆமா ஆமா, இட்ஸ் ஜஸ்ட் பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி தட்ஸ் இட் ஃப்ரம் நுனியஸ். நான் தான் சொன்னேன், நுனியஸ், டியாஸ், கேக்போ ஆல்சோ டு a certain extent. ஜோட்டா வாஸ் an Edward signing. இந்த சீசனை கேக்போ சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், இப்போ வந்து மேன் சிட்டி கேம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல, இஸ் டச் அண்ட் கோ ஃபார் தட் கேம்னு. we've come to a point wherein we definitely need Gakpo. ஆமாமா, போன சீசன் நம்ம இதெல்லாம் எங்க சொல்லியிருப்போம், சான்ஸே இல்ல சொல்றதுக்குலாம். இந்த சீசன்ல வந்து வேற தட் பாயிண்ட் சேயிங் ஐயோ Gakpo அந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தானே நம்ம எதிர்பார்க்கறோம் ஒரு பிளேயர்ட்ட இருந்து. as fans அந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட். சரி போன சீசன் வந்து Gakpo அவ்வளவு எசென்ஷியல் இல்லன்னு நினைச்சோம். இந்த சீசன் அவன் வந்து எஸ் ப்ரூவ்ட் அஸ், அதுதானே எதிர்பார்க்கறோம். நுனியஸ்ட் இருந்தும் அதே தானே எதிர்பார்த்தோம். ப்ரூவ் அஸ் ராங். நாங்க இப்படி பேச வைக்காத எங்களை. ப்ரூவ் அஸ் ராங். ஒரு சீசனுக்கு ஒரு 15 கோல் அடி. லைக் இல்லைங்க, எனக்கு there's actually something wrong with Nunez. Now, let's actually break it down. சரியா, remember one goal last season வந்துட்டு where he went past the goalkeeper, ஆனா he hit it straight at the post. ஞாபகம் இருக்கா? full goal ஃப்ரீயா இருக்கும், hit at the post அடிச்சா. ஆமா தெரியும். there is actually genuinely trainingல it's going wrong for him and no one is able to identify. இது வந்து this is his ability, அவ்வளவுதான்.
இல்லைங்க அபிலிட்டி இல்லைங்க. நான் சொல்றேங்க இப்ப இந்த பிரென்ஃபோர்ட் கேம்ல ஹி ஸ்கோர் 2 கோல்ஸ். ம். ஓகேவா? அதுல செகண்ட் கோல் கூட பாத்தீங்கன்னா he hit it in the roof of the net. லைக் 1 மில்லிமீட்டர் இன்னும் கொஞ்சம் மேல போயிடுச்சுன்னா போஸ் அடிச்சு வெளியே போயிருக்கும். ஆமா So இல்ல genuinely அவனோட finishing is a problem. It's ஆமா not இல்ல being that is worked not upon in training. இல்ல தட் இஸ் நாட் a training thing. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் தட் இஸ் him as a footballer. அவ்வளவுதான். அவனுக்கு என்ன finishing how do வந்து you say it's not a இல்ல training thing? எனக்கு இல்ல புரியல. இது பாருங்க, இப்போ ட்ரைனிங்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து பயங்கரமா ஆயிட முடியும் அப்படின்னா எல்லாருமே ஏன் ஒரு டிராக்பா லெவலுக்கு போறது இல்ல, எல்லாருமே ஏன் வந்து ஒரு மைக்கேல் ஓவன் லெவலுக்கு போறது இல்ல? இல்ல that's not the நேச்சுரல் point. எபிலிட்டி போன இருக்குல்ல. சீசன்ல இருந்து இந்த சீசன் ஒருத்தவனால வந்து ஃபினிஷிங்ல இம்ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா that means it has been worked upon in training how to finish. It's the same for every playerல ஒரு டிஃபெண்டருக்கு. they would have worked upon it. அது ஒர்க் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இது நமக்கு எனக்கும் உங்களுக்கும் தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? அது ஒர்க் பண்ணாம இருந்து பட் திஸ் இஸ் இஸ் சீலிங். அவ்வளவுதான். Some players are just not meant to be great strikers. அவ்வளவுதான். பிரீமியர் லீக் லெவல்ல அட்லீஸ்ட். Some players are just meant to be good strikers or okay strikers. அவ்வளவுதான். This is where he is. அவ்வளவுதான். நம்ம அதுதான் எக்ஸெப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து as fans வந்து நம்ம வந்து we cannot expect a 100 million player இனிமே. ஏன்னா we have overpaid for him. அது இப்போ it has become clear. அதாவது வந்து தெளிவா தெரியுது. நம்ம வந்து ஓவர் பே பண்ணியாச்சு. இனிமே வந்து இவனை 100 மில்லியன்லாம் அந்த லெவல் ஹாலண்ட் லெவல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு ஆயிருச்சு. ஹாலண்டுக்கு இது பேட் சீசன் பேரு, இன்ஜுரி சீசன் பேரு. 19 கோல்ல உட்காந்துருக்கான் ஆல்ரெடி. ஸோ லைக் அந்த மாதிரி சீசன்லாம் நம்ம அவனை எதிர்பார்க்க முடியாது. வேறஸ் சம் பீப்புள் ஹேவ் த நேச்சுரல் எபிலிட்டி. ஈசாக்லாம் பால்ல வந்தாலே டி பாக்ஸ் கிட்ட வந்தாலே அவன் ஏதாச்சும் பண்ணிடுவான். ஒரு ஷாட் எடுத்துருவான், அங்க எடுத்துருவான், இங்க எடுத்துருவான். பவர்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் அதான் சொல்றேன். இவனோட நுனியஸ் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்கிறேன். அவன் உதைக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா he is always hitting it high. லைக் அவன் மீட் பண்ற எல்லா பாலுமே பாருங்களேன், he'll always hit it high. He'll never hit it on the ground. இல்ல அந்த ஒரு இது இல்ல, டச் இல்ல. அந்த ஆடும்போது அந்த ஃபினஸ்ம்பாங்க, அந்த ஃபினஸ் இல்ல அவன்கிட்ட. அதாவது he has full பவர் தான் இருக்கு. அதான் சொல்றேன், he doesn't know how to hit on the ground. அதான் சொல்றேன், that is அந்த something நேச்சுரல் that சென்ஸ் வந்து, அதாவது எவ்வளவு பவர் போடணும், எவ்வளவு ஃபினிஷ் போடணுங்கிற அந்த நேச்சுரல் சென்ஸ் வந்து அதெல்லாம் இன்ஸ்டிங்க்ட்ங்க. ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு அதெல்லாம் இன்ஸ்டிங்க்ட். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் சொல்லி தரும். அதாவது ட்ரைனிங்ல வந்து ஒரு 80ல இருக்கிற ஸ்ட்ரைக்கரை வந்து 90க்கு கொண்டு போகலாம். 40ல இருக்கிற ஸ்ட்ரைக்கரை 90க்கு கொண்டு போக முடியாது. அதுதான் லைக் தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங். இல்ல நேத்தே வந்து அந்த ரெண்டு சான்ஸுக்குமே வந்து the first chance every striker will at least finish it or he will cut it back so that the defender will go flying across. ஆமா. அப்புறம் நீ எம்டி தட்டியோட போற, உள்ள எம்டி போஸ்ட் தட்டியோட போற. நம்பர் 1. நம்பர் 2 மார்டினஸ் சான்ஸ். every striker will chip the ball there. They will not roll it straight at the keeper. ஆமா, ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க. ஒன்னு அவன் மேல டைரக்டா அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க சிப் பண்ணி கோல் அடிக்கிறதுக்கு. இல்ல அவன் கால் ஸ்லைடிங்ல தானே வரான். சோ அவன் கால் மேல சிப் பண்ணி எடுத்துன்னு போய் அதுக்கப்புறம் அடிப்பானுங்க. கரெக்ட். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும். ரெண்டுமே இல்லாம இவன் என்ன ட்ரை பண்ணானே எனக்கு புரியல. நேரா அவனோட காலுக்கே உதைச்சான். அதுதான் எனக்கு வந்து, இல்லனா மூஞ்சிய தூக்கி பாத்தீங்கன்னா சாலா அங்க ஃப்ரீயா ஓடுறான், தட்டியாச்சு விட்டுறாம்லடா. அவன் பாட்டுக்கு போய் கோல் போட்டுருப்பான்டாங்க. ஆஃப் சைடும் கிடையாது. ஆமா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அதான் சொல்லுங்க, நான் அதான் ட்வீட் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இஸ் ஐக்யூ இஸ், தட்ஸ் ஆல் இஸ் பிரெயின் இஸ், அண்ட் தட்ஸ் இட். எண்ட் ஆஃப் த 3 months என்ன இருக்கு? 3 monthsக்கு அவனை சப்போர்ட் பண்ண வச்சுட்டு தயவு செஞ்சு இப்பவே ஆஃபர்ல கையெழுத்து போட்டு வச்சிருங்க. பேசிக்கலி அவன் மட்டும் கிடையாது, த சேம் வித் டியாஸ், த சேம் வித் ஜோட்டா. இவங்க 3 பேருக்குமே கியஸா ஐம் willing to give him another season to see if he'll be useful or நோ not. ப்ராப்ளம்ங்க. அதாவது வந்து கியேசாவெல்லாம் நான் எமர்ஜென்சி சேலுன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸ்குவாட்ல வச்சுக்கோ, ஆஃபர் வந்தா ஓகே, வரலனாலும் ஓகே. அந்த டைப் ஆஃப் பிளேயர் தான் அவன். நான் என்ன கேட்டா நான் ஒரு படி மேல கூட போவேன். டியாஸ் ஜோட்டாவை கூட நான் செகண்டரி ப்ரையாரிட்டியா தான் வைப்பேன். நுண்ணியஸை முதல்ல வித்துரு. ஏன்னா நமக்கு தேவை ஒரு சென்டர் ஃபார்வர்டு, அதாவது சென்டர் ஃபார்வர்டு இஸ் அவைலபிள் அண்ட் கேன் ஃபினிஷ். இல்லைங்க, மெயினா இன்னொரு விஷயம், நுண்ணியஸை வந்து நம்ம ஒரு 60-70 மில்லியனுக்கு வித்தோம்னா we can go all in for ஈசாக். ஏன்னா ஈசாக் ஒரு 130-140 கேட்டானுன்னா கூட we are getting ஈசாக் for 70 million. If we sell நுண்ணியஸ் for 70 million, we are getting ஈசாக் for 70 million. ஆமா. Which is ஈசாக் for the next 5-7 years 70 million purchase. ஹாலண்ட் 60 மில்லியனுக்கு வாங்குனாங்க. நினைக்கிறேன். அதான் சொல்றேன், ஹாலண்ட் 60 மில்லியனுக்கு வாங்குனாங்க. நம்ம ஈசாக்கு இப்ப 70 மில்லியன் நெட்டுக்கு தானே வாங்குறோம். ஆமா. It will be the same thing. நியூகாசல் வந்து 130 மில்லியன் 140 மில்லியன்லாம் அவன் டர்ன் டவுன் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஆமா.
there's absolutely no அண்ட் chance for him to அவனும் do வந்து that. அவனுக்கு தெரியும் சாம்பியன்ஸ் லீக்லாம் ஆடணும், அதெல்லாம் அந்த ஆசையெல்லாம் ஆ கொஞ்சம் இருக்கும். அது தி அதர் திங் இஸ், பட் இதெல்லாம் நான் மறந்துகிட்டு வி வில் இப்போ 85 மில்லியனே ஃபிளாப் ஆயிடுச்சா, வி வில் நாட் கோ மோர் தென் இட். அதுதான் தட்ஸ் வாட் ஐ எம் திங்கிங். இல்ல பட் த ப்ராப்ளம் இஸ் நுனியஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா he was unproven பிரீமியர் லீக்ல. ஈசாக் வந்து இஸ் a proven பிரீமியர் லீக் ஸ்ட்ரைக்கர், கோல் போடுறான் அண்ட் he has done it over என்ன இந்த சீசன் பிளஸ் அது லாஸ்ட் சீசன் நியூகாஸ்ல தானே இருந்தான். ஸோ 2 சீசனா பண்ணிட்டு இருக்கான். ஸோ வி நோ இஸ் டேலண்ட், அவனுக்கு தெரியும் இந்த லீக் தெரியும். he will not come cheap, அதுல டவுட் இல்ல. நியூகாஸ்ல் வந்து லிவர்பூலுக்கு விற்கணும்னா 150 ப்ராபப்ளி ஈவன் மோர் கேட்பாங்க. என்ன கேட்டா இட் இஸ் a worthy இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து சரி 200 கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ, நோ சான்ஸுங்க. இல்ல இல்ல 200க்குலாம் way too much. இல்ல கரெக்ட். பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோ தான் சொல்றேன், அதுவே நான் ஒத்துக்கிறேன். 200 இப்போ நுனியஸை வந்து சப்போஸ் வி செல் ஹிம் ஃபார் சவுதிட்ட 60க்கு விற்கிறோம், 200 கேட்குறாங்க, 140 பேலன்ஸ். 140 இப்போ ஈசாக் வந்து 32 வயசு வரைக்கும் ஆடினானா 7 இயர்ஸ், 140 வருஷத்துக்கு நீ 20 மில்லியன் தான் அப்ராக்சிமேட்டா நீ ஸ்பெண்ட் பண்ற அவன் மேல, அவனுடைய ability. ஏங்க பட் தட் இஸ் an obnoxious வேல்யூங்க. 200 மில்லியன்லாம் அதுதான் நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரீம் சினாரியோவே இல்ல. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, if he is between 100 and 130 go for him. If he is above 130 drop it, definitely drop it. இல்ல 150 வரைக்கும் I'm willing to ஓகேங்க. இல்லையா 150 for Isak is an abhorrent வேல்யூங்க. நியூகாஸ்லாம் அவ்வளோ ஈஸியா 130க்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. I think there will be something. அவன் கிளாஸ்ல I think there will be something. இல்ல டெஃபினட்டா டொமஸ்டிக்கு ரிலீஸ் கிளாஸ் இருக்காது. அண்ட் 130 எல்லாம் கொடுக்கறதா இருந்தாக்க இப்ப இந்த பார்சலோனா அவனுங்க வந்துருவானுங்க உடனே. யாரு பார்சலோனா 150 கொடுக்கணும்னா நியூகாஸ்ல் 100 கேம்ப் நூ எழுதி வைக்கணும். மத்தபடி அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் கேம்ப் நூ இப்பதான் கட்டிட்டு இருக்கானுங்க, கட்டி முடிக்கிறதுக்கு எழுதி வைக்கணும், அப்பதான் ஈசாக்க வாங்க முடியும். ஆமா இல்ல தி பாயிண்ட் இஸ் வந்து நியூகாஸ்ல் வந்து அவ்வளோலாம் ஈஸியா வித்துற மாட்டாங்க. இதுல விஷயம் என்ன தெரியுமா, நாம ஆர்சனல் யுனைடெட் 3 பேருக்குமே ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா வேணும். ஆமா இந்த சம்மர்ல. ஆமா இருக்கிறது யாரெல்லாம், யாக்கரஸ், ஆமா ஆசிமன், ஈசாக், வேற யார் இருக்கா ஸ்ட்ரைக்கர்ஸ்னு பார்த்தா அந்த செஸ்கோ இருக்கா, செஸ்கோ 4, அந்த டி கேட்டலர் அட்டலாண்டாவோட ஞாபகம் இருக்கான் சின்ன பையன், அவன் வந்து இஸ் நாட் என்ன சொல்றது ஒரு டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல இல்ல. இவங்க 4 பேர் தான் மெயினா எல்லாரும் பாருங்க. இல்ல இவங்க 4 பேர் தான் மெயினுங்க. நான் சொல்றது he is one another worthy option. அவன் he finishes really well அந்த டி கேட்டலர் பையன். ஆமாமா தெரியும். and he will come for cheap. அவனை வந்து 50 மில்லியன் 60 மில்லியன் தான் வாங்கணும்னா. ஆமா சோ இவங்க எல்லாம் தான் வந்து இப்போதைக்கு ப்ரூவன். எனக்கு வேற எந்த நேம்ஸ் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நீங்க டி கேட்லர் சொல்றீங்க, லைக் லாஸ்ட் சீசன் தான் இஸ் ஹேட் a decent scoring season, 10 கோல் 35 கேம்ல லீக்ல. சரி நான் அதத்தான் சொல்றேன், he is the cheap alternative. அவனுக்கு பெரிய காசெல்லாம் கொடுக்க மாட்டோம், 50-60 தான் கொடுப்போம். he is the cheap alternative. ஆமா போன வாங்கணும்னா அப்படி சொல்றேன். என்னன்னாக்கா அவனுக்கு 23 வயசு, சோ நிறைய டைம் இருக்கு அவனுக்கு. அதான் சொல்றேன், we can get him for 50-60. பட் நீ சொன்ன மாதிரி 4 தான் பிரைம், கியாக்கரஸ், ஓசிமன், ஈசாக் அண்ட் செஸ்கோ. இந்த 4 தான் வந்து இப்போதைக்கு பிரீமியம் ஸ்ட்ரைக்கர்ஸா இருக்காங்க. அண்ட் அந்த சம்மர்ல யாராச்சும் இந்த குன்யாக் போவாங்க, அது யாரு போறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா குன்யாக் ரெலிகேட் ஆக மாட்டாங்க. லைக் ரெலிகேட் ஆனாதான் சான்ஸ் இருக்கு, இல்லனா ஐ திங்க் he'll stay at Wolves தான். நோ சான்ஸ் he staying at Wolvesங்க. இல்ல ஃபாரின் கிளப்புக்கு போவான், இல்ல மேன் சிட்டி வாங்குவானுங்க. ஏங்க யாருமே வந்து 60 மில்லியன் கூடவா குன்யாக் கொடுக்க மாட்டாங்க. Wolves விக்க மாட்டாங்க. Wolves கண்டிப்பா எங்க 60 மில்லியன்லாம் வந்தா எப்படிங்க விப்பாம இருப்பானுங்க. Wolvesங்க ப்ராப்ளம் என்னன்னா அதே லீக்ல இருக்கிற டீமுக்கு விக்கணும்னா கண்ணா பின்னான்னு கேட்பானுங்க. அதான் சொல்றேன், ஒரு 67 ஐ திங்க் 70 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 60-70 எல்லாம் போறாது. அவங்க டார்வின் இதையே எக்ஸாம்பிள வச்சு காமிப்பானுங்க. லிவர்பூல் டார்வின் அவ்வளவு பே பண்ணும், நீ அவ்வளவு பே பண்ணல ஒரு ஃபெயிலான ஸ்ட்ரைக்கருக்கு, இங்க ஒரு பிரீமியர் லீக் ப்ரூவ் பண்ற பிளேயர் இருக்கா, நீ ஒரு 95 மில்லியன் குடும்பம் ஒதுக்க முடியாது, நம்ம வேணான்னு போயிடுவோம். இப்பதான் அந்த டீல் சைன் பண்ணிருக்கான். அந்த டீல்ல எனக்கு தெரிஞ்ச அவங்க ரிலீஸ் கிளாஸ் போட்டிருப்பாங்க. போடுறனாலதான் அவன் டீல் சைன் பண்ணா. கண்டிப்பா ரிலீஸ் கிளாஸ் இருக்கும், எவ்வளோன்னா தெரியல. பட் யா கமிங் பேக் டு அவர் அட்டாக், 25 நிமிஷம் பேசியிருக்கோம். நம்ம தான் தொண்டைகிலேயே பேசியிருக்கோம். இவனுக்கு வந்து சீசன் ஸ்டார்டிங்ல எல்லா கோலையும் உள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப எல்லாத்தையும் மேல அடிக்கிறானுங்க. சாலா நினைச்சா தான் பாவமா இருக்கு எனக்கு. இன்னும் எத்தனை நாள் தாண்டா நீ இந்த கிளப்லயே இருந்துகிட்டு இத்தனையும் பண்ணிட்டு. நான் தான் ட்வீட்லயும் சொல்லியிருந்தேன் நான், we might be the only club that is going to deny an all-timer season from Salah a Ballon d'Or or any trophy. Ballon d'Or கூட இல்ல, எனக்கு தெரிஞ்சு போற லட்சணத்தை பார்த்தா எந்த ட்ரோஃபி வருமானே தெரியல.
பேலண்டார் வந்து ட்ரோஃபி ஏதாவது லீக் கண்டிப்பா. சாம்பியன்ஸ் லீக் ஏதாவது வந்தாதான் இந்த பேலண்டார் ட்ரோஃபி. ஆமா இல்லைன்னா ஆமா நீங்க எவ்வளவு வேணாலும் சீசன் வச்சுக்கோ. இப்ப தியரி ஆண்ட்ரிக்கு என்ன 20 கோல் 20 அசிஸ்ட் சீசன் பேலண்டார் கிடைக்கல. எக்ஸாக்ட்லி. யூ டோன்ட் வின் எனிதிங், யூ won't கெட் எனிதிங். அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அதுவும் சாலாலாம் நமக்கே தெரியும், பேலண்டார் கிரவுட் எல்லாம் கொஞ்சம் எப்போதுமே அவனுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்கு. ஈவன் இன் இஸ் ஆமா, ஆனா ஹையஸ்ட். இந்த சீசன் வந்து லிவர்பூல் நல்ல பிஆர் பண்றாங்க அவனுக்கு. எவ்ரி கேமுக்கு அப்புறம் சாலா பத்தின போஸ்ட் இருக்கு. வழக்கமா நம்மளே பண்ண மாட்டோம் பிஆர். ஆமா, இந்த வருஷம் நல்லா பிஆர் பண்றானுங்க. ஆனா இந்த கோமாளிங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கவுத்துறானுங்க. ஏதாச்சும் ஜெயிச்சாதாங்க, வேற எதுவும் இல்ல. பட் டிஃபென்ஸுக்கு வருவோம். ஃபார்வர்டு பத்தி பேசியாச்சு, டிஃபென்ஸுக்கு வருவோம். மிட்ஃபீல்ட் பத்தியும் பேசலான் இருந்தோம், டைம் இருந்தா பேசுறோம். பட் டிஃபென்ஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் கோல் நான் சொல்லிடுறேன். ஆலிசனுக்கும் சோபோஸ்லைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹெட்டரை ஒரு 4 வாட்டி பாக்ஸுக்குள்ளேயே உட்காந்து பின்பால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, பாஸ்கெட் பால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோபோஸ்லைக்கும் ஆலிசனுக்கும் வந்து கம்யூனிகேஷனே இல்லை. ஆலிசன் வரான், சோபோஸ்லைக்கு கேட்டுச்சா கேட்கலையா என்னன்னு தெரில. ஹெட்டர் பண்ணா நேரம் வாலியில் வந்து விழுந்துச்சு. 2வது கோல் வாட்கின்ஸு. அதுக்கு முன்னாடியே என்னவோ ஹேண்ட்பால்னு அப்பீல் பண்ணானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்டல் கையில் பட்டுது. அதெல்லாம் ஹேண்ட்பால்லாம் இல்லை. இவ்வளோ க்ளோஸாக இருந்தது பாடிக்கு, அதெல்லாம் ஹேண்ட்பால்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வாட்கின்ஸு த்ரூ பால் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறான். சோபோஸ்லை எப்படி பார்க்கறான், விட்டான். மெக்காலிஸ்டர் கடைசி நிமிஷத்துல பார்த்தா மெக்காலிஸ்டர் பார்த்தான், எல்லாத்துக்குள்ளாரையும் தான் ஓடுறான். ஆமா, வேண்டைக்கு திருப்பியே நோ மேன்ஸ் லேண்ட். டேய் அங்க யாருமே இல்லடா, அங்க எதுக்குடா சும்மா இல்ல இல்ல நின்னுட்டு இருக்கற அப்படின்னு டிஃபென்ஸ் அந்த பொசிஷன்ல வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு லைனா நின்னானுங்க, அந்த பால் அக்ராஸ் த பாக்ஸ் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அவங்கள அந்த டிஃபென்ஸ்ல 4 பேர் விட்டுருங்க. நான் வந்து இது டீப்பர் ரன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கான் அவன். சோபோஸ்லைக்கு தெரியும் ஓடுறான்னு. மெக்காலிஸ்டரும் அந்த ரன்னை பார்த்துருக்கான். எவனும் வரலன்னு தெரியும் வாட்கின்ஸ் கூட. அப்ப ஏன் நீ போய் போக கூடாது? உன் பக்கத்துல எவனும் இல்லை. அது வந்து மிட்ஃபீல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது நான் டிஃபென்ஸுக்கு சொல்லவே மாட்டேன். ஐ ஜஸ்ட் தாட் அந்த இடத்துல நீ ஜோன் மார்க்கிங் தான் பண்ற, அந்த ஏரியா ஒண்ணுதான் ஃப்ரீயா இருக்கு, நீ எந்த மேனையுமே எடுக்கல. எப்படி இருந்தாலும் வேண்டைக் ஃப்ரீயா தான் இருந்தான், எந்த மேனையும் கவர் பண்ணல. ஜஸ்ட் மூவ் ஒன் ஸ்டெப் அப். இல்ல அவன் தான் ஓடி வரான்னு உனக்கும் தெரியுது. இல்ல அதுதான், அங்கதான் மெக்காலிஸ்டர் இருந்திருக்கணும். மெக்காலிஸ்டர் பக்கத்துல இருந்து தானே ஹெட்டரே போச்சு. மெக்காலிஸ்டர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல நின்னுட்டு. அதாங்க இட் ஜஸ்ட் ஷோஸ் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நுண்ணியஸை கிரிட்டிசைஸ் பண்றோமோ, தட் அமௌண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் ஷுட் கோ ஃபார் தி டிஃபென்ஸ் ஆல்சோ. ஏன்னா இவனுங்க பாட்டு கோலை விட்டுக்கிட்டே இருப்பானுங்களா, ஆனா கோல் போடாதவங்க மட்டும் உனக்கு கோல் போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பானுங்க. ஆனா கேட்டா இந்த வருஷம் எக்ஸ்ஜி அதிகமாயிருச்சு, எல்லா டீமும் தான் வந்து கோல் போடுறாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி ஆர்சனல் மட்டும் கன்சீட் பண்றதே இல்ல? ஆர்சனல் வந்து 22 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க. நம்ம 26. ஆமா, நம்ம 26. செகண்ட் மோஸ்ட், ஐ மீன் செகண்ட் லீஸ்ட் இப்பவும் லீக்ல. பட் 4 கோல் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும். 4 கோல். ஆர்சனல் ஒரு கேம் கம்மியா ஆடி இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல பட் ஸ்டில் அடுத்த கேம் வெஸ்ட் ஹாம் கூட ஒன்னும் கன்சீட்லாம் பண்ண மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதோ டிரா இருக்கு. நான் வெஸ்ட் ஹாம் ஏதோ நம்பிக்கை வச்சிருக்கேன். ஸோ ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க பார்ப்போம். பட் ஸ்டில் ஐ மீன் ஆஸ்டன் வில்லா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 0 வின்ஸுங்க, 4 டிரா, ஒரு லாஸ். அப்படி இருக்கிற டீம் கூட வாடா நீ போய் உண்மையா, ஐ மீன் we created enough and more to win the game. When you don't take any of those chances, then this is what will happen. கடைசியில் நம்ம தோக்காது வேணா விஷயமே தவிர நம்ம வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல, like I'm not really worried about this game because I'm more worried about the other games. ஒரு நியூகாசல் கூட ஈஸியா வின் பண்ணிருக்கலாம், ஒரு எவர்டன் கூட வின் பண்ணிருக்கணும். அந்த 2 கேம்லயுமே 4 பாயிண்ட தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இந்த கேமுக்கு வந்து பொழப்பறதுல நியாயமே கிடையாது. ஆமா, இல்ல ஆஸ்டன் வில்லா இஸ் a difficult place to go. எப்போதுமே நமக்கு தெரியும். அதுல ரீசன்ட் சீசன்ஸ்ல நல்லா ஆடுறாங்க. இட்ஸ் a difficult place to go and win. நல்ல டீம் இருக்கு அவங்களுக்கு. எவர்டன் கேமை விட்டது inexcusable. ஏன்னா அந்த கேம் வந்து we should have played much better and more importantly அந்த லாஸ்ட் மினிட் கோலை கன்சீட் பண்ணிருக்கவே கூடாது, சான்ஸே இல்லை. நியூகாசல் கேமும் லாஸ்ட் தேவையில்லாத ஒரு ஈக்குவலைசர், அது அந்த 3rd ஈக்குவலைசர். அதெல்லாம் வந்து ஸ்லாட் நேத்து சொல்லிட்டாப்ல, although we played well, a draw isn't simply enough. அதை வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. There were 3 or 4 games this season where I felt that we should have got the victory. ஆனா எங்களுக்கு கிடைக்கல, வேற வழி இல்ல, we just need to go and do well in the other games அப்படின்னாரு. இப்போதைக்கு we are 61 points. Okay, Arsenal have 13 games more. 13 games is 39 points. Okay, 39 pointல 1 game is against us. I'm just saying if we win that game, okay, which means they will go 12 games unbeaten போனா கூட they will get 36 points which takes them to 89. ஓகேவா?
நமக்கு 7 ஹோம் கேம் இருக்கு. 7 ஹோம் கேம் மஸ்ட் வின் ஹோம் கேம்ஸ். ஆமா அப்சல்யூட்லி நோ, என்ன சொல்றது, நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் ஈவன் ஃபிளாப்பிங் இன் ஒன் கேம். 7 ஹோம் கேம்ஸும் வின் பண்ணியே ஆகணும். ஆமா Okay, and if that happens, we will come to 82, and that will still have 5 more games remaining. ஆமா If they get 89 and we get 82, na 5 games, 5 away games. I think we still have to go இருங்க to இருங்க, நான் Brighton. சொல்றேன். இல்ல அவே கேம்ஸ் சொல்றேன் பாருங்க. மேன் சிட்டி, Ah, ஃபுல்ஹாம், hmm, லெஸ்டர், செல்சி, Brighton. ஓகேவா? இதுல வந்து லெஸ்டர், லெஸ்டர் பிரைட்டன் should be wins, ஃபுல்ஹாம் should be a win, even though ஃபுல்ஹாம் வந்து it is a tough place. correct. பட் லெஸ்டர் ஓகேவா? பிரைட்டன் வின் பண்ணாலே Hmm, 82 plus 6 என்ன 88. லெஸ்டர் 88. பிரைட்டன் வின் பண்ணாலே we only need a draw or a win. Exactly. இன்னொரு win பேசிக்கா. எக்ஸாக்ட்லி. அதான் சொல்றேன், இட் இஸ் ஸ்டில் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஆனா இந்த வீக்கெண்ட் வந்து we need a massive, எனக்கு ஏன் தெரியல, ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் we will put in a massive shift that game and we will win it. ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஆமா இல்ல ஐ திங்க் மேன் சிட்டி அவங்கள பத்தி பேசுவோம், பட் ஐ திங்க் தே ஆர் ஆல்சோ இன் ட்ரபிள் இந்த சீசன் டெஃபினட்டா. பட் இல்ல அதான், பட் நம்ம ஹோம் கேம்ஸும் தே ஆர் நாட் வெரி ஈஸி. எவர்டன் ஹோமு, வெஸ்டாம் ஓகே, வெஸ்டாம் ஹோமு, சவுத்தாம்ப்டன் ஹோமு, நியூகாசல் ஹோமு, ஆர்சனல் ஹோமு, டாட்னம் ஹோமு, ம், அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் கடைசியில. கடைசி கேம். ஆமா ஸோ இதான் நம்மளோட ஹோம் கேம்ஸ். இன்னும் நியூகாசல் இருக்கு, டாட்டனம் இருக்கு, ஆர்சனல் இருக்கு. 3 கேம் கஷ்டமான கேம்ஸ். அது எவர்டன். ஆமா ஆமா எவர்டன்லாம் ஸ்பாங்க் பண்ணும் அந்த கேம்ல. அதெல்லாம் பண்ணலைன்னா கிரைம். அதெல்லாம் ஆமா அநியாயத்துக்குமான கிரைம் அது. ஆமா அண்ட் கிறிஸ்டல் பேலஸும் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே வில் பி அ ஆனா லாஸ்ட் கேம், ஸோ மேபி தே மே நாட், தே மே டேக் I mean their season will be safe by then. அந்த லாஸ்ட் கேம்ல பெருசா see லாஸ்ட் கேம்ல இல்லைங்க, தேர்ட் லாஸ்ட் கேம் ஐ திங்க் we play Arsenal, கரெக்டா? ஆமா இல்ல ஃபோர்த் லாஸ்ட் கேமா? இருங்க பாக்க, தேர்ட் லாஸ்ட் கேம். ஸோ ஆர்சனல் ஹோம், பிரைட்டன் அவே, கிறிஸ்டல் பேலஸ் ஹோம். அதுதான் நம்மளோட. so third last gameல if we don't wrap up the title na I'd say we are gone. I'd say we are done. இல்ல தேர்ட் லாஸ்ட் கேம்ல என்ன சிச்சுவேஷன்னு தெரியல. அந்த கேம்ல வந்து ஈவன் இஃப் இட் கம்ஸ் டவுன் டு ஓகே நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்கோம், அந்த கேம் டிரா பண்றோம், அதுக்கப்புறம் இஃப் யூ கோ டு பிரைட்டன் அண்ட் வின் அண்ட் இஃப் யூ கோ டு கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சிடலாம். லைக் அந்த கேம்ல, அந்த கேம் வரும்போது என்ன சிச்சுவேஷன் தெரியல. அதாவது நான் அதான் சொல்றேன், அந்த கேம்ல after that game ends, if we are not in the lead by at least 5 points, I don't see us winning the title. இல்ல it has to be more than 3 points அந்த it has to be minimum more than 3 points. 5 points இல்ல 6 points leadல இருந்தால் மட்டும் தான் I'd see us winning the title from there. Last 2 games போகும்போது we should be at least in the lead by 5 points. If we are not, then it's pretty much well and done. ஏன்னா ஆர்சனல் வந்து இந்த வீக்கெண்ட் வெஸ்டாம் ஆடுறானுங்க. அதுக்கப்புறம் they have 4 straight tough fixtures அவங்களுக்கு. They are facing Nottingham, United, Chelsea and Everton away. So Nottingham United away, Chelsea home, மறுபடி Everton away. Fulham home இருக்கு நடுவுல. Fulham home, Everton away. ஆமா Everton away. இந்த Fulham home கூட போன வருஷம் Fulham அங்க போய் டிராப் பண்ணானுங்க, ஞாபகம் இருக்கா? கடைசில பலினியா கூட போய் டிராப் பண்ணானுங்க. ஞாபகம் இருக்கு. That's still there. இந்த 5 fixturesல if Arsenal don't drop points at all, கரெக்ட்டா? ஏனா அந்த Everton கேமுக்கு I think Saka will be back. I think April 1st நினைக்கிறேன் அது. அந்த April 1st game Saka will definitely be back. அது வந்து இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம். ஆமா. So because he's already started his rehabilitation. ஆமா. Fulham game. April 1st Fulham game. அப்பனா 3 கேம் தான். என்னது? ஆமா. 3 games before Saka will be back. ஆமாமா. இன்னொரு அதான் இந்த வெஸ்ட் ஹாம் கேம் இன்க்ளூட் பண்ணோம்னா 4 கேம்ஸ். வெஸ்ட் ஹாம், நாட்டிங்ஹாம், மேன் யுனைட்டட், செல்சிக்கு சாக்கா won't be there. 1st ஏப்ரல் கரெக்ட்டா ஸ்குவாட்ல இருந்தானா ஃபுல்லம் கேம், இல்லனா எவர்டன் 5th ஏப்ரல். என்ன ஆகுதுன்னா அந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சிட்டு சாக்கா வந்துருவான். அந்த மார்ச் 16 to April 1st இன்டர்நேஷனல் பிரேக். அந்த April 1st அன்னைக்கு I am confident that Saka will be back, and if he is back then for sure they are winning all the other remaining games. நம்ம கேம் இருக்கு, இல்ல நம்ம கேம் இருக்கு, பட் நம்ம கேம் இருக்கு தேர்ட் லாஸ்ட் கேம். அதுக்கப்புறம் அவங்களோட லாஸ்ட் ஹோம் கேம் வந்து நியூகாசல்.
ஸோ தட் இஸ் அ டஃப் ஃபிக்சர். ஏன்னா நியூ காசில் எமிரேட்ஸ்க்கே போய் ஜெயிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இட் இஸ் அ டஃப் ஃபிக்சர் அங்கே. நான் சொல்றது இல்ல கேரளா இதெல்லாமே சொல்றேன் பாருங்க. ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து இந்த எட்டியாட்ல வந்து ஏதோ ஒன்று வின் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு கேட்காதீங்க, முட்டாள்தனமான ப்ரிடிக்ஷனா கூட இருக்கலாம். பிகாஸ் we've never won there for the last 5 years நினைக்கிறேன், 5-6 years, or even I feel last Premier League win was that Firmino goal நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம். If I am not wrong, I still remember அந்த last 2016 game அது நினைக்கிறேன், 15 or 16 it's the last time we won at Etihad, which is what 8 years now. அவ்வளோ இருக்காது கண்டிப்பா. நான் சொல்றது பிரீமியர் லீக்ல. ஆமாமா, இல்ல நிறைய டிராஸ் இருந்துச்சு பிரீமியர் லீக். நான் சொல்றேன் வின்ன சொல்றேன் நானு. at least 8 years இருக்கும் கண்டிப்பா the last time that we won. ஆமா, பட் ஆனா அந்த கேம் நம்ம அடுத்தது வருவோம். டு சம் அப் தி வில்லா கேம், ஐ மீன் என்ன சொல்றது, அதான் ஃபினிஷிங் சரியில்லை அண்ட் டிஃபென்சிவ் லேப்சஸ், இது ரெண்டுமே இருந்ததுன்னா கேம் எல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம். வில்லான்னு இல்லை, எந்த கேமா இருந்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். நோ டவுட். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் புட்டிங் ourselves in a much worrying situation, அவ்வளவுதான். அண்ட் ஜென்ரலா நம்ம ஸ்டைல் ஆஃப் பிளே ஹஸ் நாட் பின் குட் லாஸ்ட் ஹவு மெனி எவர் கேம்ஸ்ல. மேன் சிட்டிக்கு வருவோம். ஸோ நம்ம ஆடின அதே டைம்ல மேன் சிட்டியும் ரியல் மெட்ரிட் ஆடினாங்க. இம்பாப்பே வந்து ஹேட்ரிக்லாம் போட்டு 3-1 தோத்தாங்க மேன் சிட்டி பர்னபாவில் போய். ஓவரால் ஐ திங்க் அக்ரிகேட்ல 6-3 அக்ரிகேட் சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ அவங்க சாம்பியன்ஸ் லீக்ல அவுட், ஃபர்ஸ்ட் டைம் பெப் இஸ் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16ல. பட் நமக்கு பெரிய கொஸ்டின் வந்து என்னன்னா, ஸ்லாட் வந்து டச் லைன்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியலன்னா, நான் அங்கே இப்போ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு தான் லிவர்பூல் வந்து தேவ் அஃபிஷியலி அக்செப்டட் தி FA சார்ஜஸ் அந்த எவர்டன் கேம்க்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் பற்றி. ஸோ ஸ்லாட் வந்து வி டோன்ட் நோ வாட் த பனிஷ்மெண்ட் இஸ். ஏன்னா FAக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ண அப்புறம் 10 நாள் கிடைக்கும். ஸோ இன்க்ளூடிங் டுடே தேர்ஸ்டே இன்க்ளூட் பண்ணோன்னா, இப்போ இன்னைக்கு என்ன டேட், 20ஆம் தேதி இன்க்ளூட் பண்ணோன்னா 10 நாள் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ 2 மார்ச் வரைக்குமோ 1 மார்ச் வரைக்குமோ அவங்களுக்கு டைம் இருக்குது டிசைட் பண்ணுறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது நியூஸ் பேப்பர்ஸ் நான் படித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் லைக்லி 2 மேட்சஸ் பட் 1 மேட்சாக கூட இருக்கலாம் டச் லைன் பேனு ஸ்லாட்டுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, எப்போ டெசிஷன் எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நாளைக்கே எடுத்தாங்கன்னா ஈ வில் நாட் பி தேர் ஃபார் த சிட்டி கேம். ஆனால் 10 நாள் இருக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு 10வது நாள் டெசிஷன் எடுத்தாங்கன்னா அண்ட் 2 மேட்ச் பேன் கொடுத்தாங்கன்னா கேரபாவ் கப் ஃபைனல் மிஸ் பண்ணுவார், சவுத்தாம்ப்டன் கேம் மிஸ் பண்ணு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, டெசிஷன் எப்போ எடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ நாளைக்கே எடுத்தாங்கன்னா இஃப் ஹி மிஸ்ஸஸ் 2 கேம்ஸ்னா போத் சிட்டி அண்ட் நியூகாசில் ஆர் அவுட். நியூகாசில் அவுட். ஸோ இன்க்ரெடிபிள். இது வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு தி FA டு டிசைட் வாட் டு டூ, 1 கேமா 2 கேமா இல்லை வாட் நாட் அப்படின்னு. பட் see the repercussions for that, okay, he got a red card. அவர் பண்ண ஒரே விஷயம் கை கொடுத்தது தான். ஏதோ சொன்னாருங்க, அதுதான் கை கொடுக்கும்போது ஏதோ சொல்லியிருப்பாரு கண்ணாபின்னான்னு. ஒரு சார்காஸ்டிக்காக தான் சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல, லைக் அது யாருக்குமே தெரியாது. பட் இல்ல அதே கை வந்து அதே ரெஃப்ரிக்கு பெப் கார்டியோலா கொடுத்தான் போன சீசன். அப்போ ஒண்ணுமே பண்ணாத அதே ரெஃப்ரி கம்ப்ளீட்லி லாஸ்ட் தி கேம். அப்போ ரெட் கார்டு கொடுத்துட்டு மைக்கேல் ஆலிவர் வந்து அந்த கேம்ல வந்து he had like 1 out of 10 பெர்ஃபார்மன்ஸ். நான் லிவர்பூல் ஃபேனா சொல்ல, 2 சைடுக்குமே இது ரொம்ப கேவலமா இருந்துச்சு அந்த கேம் ரெஃப்ரி. ஸோ லைக் ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்லாட் கடைசியில என்ன சொன்னாரு அதுதான் பிரச்சனை. நமக்கு அது தெரியற வரைக்கும் எனக்கு இப்போ அந்த அக்செப்டிங் த சார்ஜ் நல்லதா கெட்டதானு எனக்கு தெரியல. I mean, you just go and say, okay, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சார்ஜ் இஸ் பெட்டருங்க. ஏன்னா அது அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ அவங்க வந்து இந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு 3 மேட்ச் பேன்னு சொன்னாங்கன்னா, ஓகே மேபி கேரபாவ் கப் மேபி தேர். பட் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் வந்து 3 மேட்ச் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்கனாக்க, தட் இஸ் அப்போ வி நீட் ஹிம் இன் ஏப்ரல் அண்ட் மே மோர் தென், ஐ மீன் வி நீட் ஹிம் எவ்ரி கேம். பட் சாய்ஸ் இதுதான் 2 சாய்ஸ் அப்படின்னாக்க ஏப்ரல் மேல வச்சுக்கோ. நமக்கு வந்து இதுல இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்பிச்சு, ப்ரோ வி பாட்டில்டு இல்ல அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல. லைக் டு பி ஆனஸ்ட் எனக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. ஏன்னா சீசனை நான் பார்த்துருக்கோம். இந்த ரைவல் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னப்பா இன்னும் 5 பாயிண்ட் லீட்ல இருக்கீங்க இப்படி புலம்புறீங்க அப்படிம்பாங்க. டே இது நான் எங்களுக்கு ரிப்பீட் எபிசோட்ரா, இது ஒன்னும் எங்களுக்கு புதுசு இல்ல, வருஷம் பாக்குறதா இது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தான் தெரியும் எங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி. பட் அவங்களாம் அப்படி பதில் கேட்கும் போது என்கிட்ட எனக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. லைக் நீ உங்கள மாதிரிதான்ப்பா நானும் இருக்கேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எக்ஸப்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் அடுத்த கேம் போனா கிறுக்குத்தனமா திருப்பி சட்டை போட்டு உட்காந்துட்டு வாழ்னு கத்துவோம் ஸ்கிரீன் முன்னாடி. கரெக்ட்.
அதை தவிர ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் எல்ஸ் we can do or what else can be done அப்படிங்கறதா இல்ல வந்து எனக்கு அதாவது இருக்கு. டாட்னம் வந்து இந்த வருஷம் ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ டாப் ஹாஃப்ல அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு டீம் வேணும்ல. அதான் நம்ம அந்த ரோலை எடுத்துக்கிட்டோம் வாலண்டியரா. ரைட். அது வருஷம் நம்ம அந்த ரோலை நம்மளுக்கு வச்சிருக்கிறதா, அது நம்மளுக்கு ஒண்ணுமே புதுசு கிடையாது. பட் எஸ், வி ஆர் வித் சிட்டி அவே டு ஹெட்டியாட். அவனை வெறி கொண்டு வரப்போறான் பெப் கார்டியோலா. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்கை வெளியே தள்ளி விட்டானுங்கன்ட்டு. எப்படியாச்சும் லிவர்பூல் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்தாலும் வருவான். அதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஆமா. இல்ல என்னன்னா இப்போ சென்டர் பேக் கூட வருவானா வரமாட்டானா? ஏன் சென்டர் பேக்கு என்ன? டியாஸ் இருக்கான், ஸ்டோன்ஸ் இருக்கான், குசனாவ் இருக்கான். அவுட். லாஸ்ட் மேட்ச்ல இன்ஜரி அவுட். அப்படியா? ஆமா, அகான்ஜி அவுட். அப்புறம் ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் வேற யார் ஆடினா? டியாஸ் தானே ஆடினா. டியாஸ் அண்ட் குசனாவ் ஆடினாங்க. குவார்டியோலா ஆடினா. டியாஸ், ஸ்டோன்ஸ், குசனாவ். ஸோ யார் சப்ஸ்டியூட்டா வந்தா உங்களுக்கு? ஆக்கே வந்தான், நேத்தன் ஆக்கே வந்தான். ஸோ இருக்காங்க, சென்டர் பேக்லாம் இருக்காங்க அவங்களுக்கு. இருக்கானுங்க. ஸ்டோன்ஸ் மட்டும் தான் நீங்க சொன்ன மாதிரி இன்ஜர்ட்னா ஸ்டோன்ஸ் மட்டும் தான் இன்ஜர்டு. மத்தவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. அண்ட் ஹாலண்டு போன மேட்ச் ஏதோ வார்ம் அப்லயோ எதையோ ட்ரைனிங்கோ ஏதோ நீ இன்ஜரி லைட்டா இன்ஜர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேட்ச் ஆடல சரியா, லைக் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் ஆடவும் இல்லை, சப்ஸ்டியூட்டா பெஞ்சில் இருந்தா, பட் வரவும் இல்லை. வந்தாலும் எதுவும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நேற்று மெட்ரிட் அவ்வளோ நல்லா ஆடினாங்க. பட் என்ன நம்ம மேட்சுக்கு ஆடுவானா இல்ல கொஞ்சம் ஹாலண்டெல்லாம் நம்ம மேட்சுக்கெல்லாம் டவுட்டே இல்லாம ஆடுவான். அதெல்லாம் வந்துகிட்டு நம்மளாம் கேள்விக்குறியே கிடையாது. அவன் நம்மள்ட்ட ஆடுவானா இல்லையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் டெஃபினட்டா ஆடுவான். அவன் வெறி கொண்டு அவனும் வருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேற ஐயா ட்வீட் எல்லாம் போட்டாரு, வி வில் பி பவுன்சிங் பேக் ஆச்சா போச்சான். அவன் ட்வீட்டை போட்டா பண்றான், நம்ம ஆள் ரெசிலன்சியான்னு போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒண்ணு இந்த ரெசிலன்ஸ் அவன் எப்ப காட்டுவான்னு எனக்கு தெரியல. வந்தா ரெசிலியன்சியான்னு போட்டுட்டு போயிடுறான். அவன் போடுற கோல் கிரியேட் பண்ற சான்ஸோட ட்வீட் தான் அதிகமா இருக்கு. அது சரி. நான் இதெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் நீ வந்து உன் கிளப் ஃபேன்ஸ் நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா, உன் கிளப் பிளேயரே நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓக்கு கும்பல் வேற வரும். அதனால வந்துகிட்டு நம்மளாம் இப்பெல்லாம் எதுவும் பேச முடியறது இல்லை. நேற்று வந்துகிட்டு அதனாலதான் நான் வந்து ஒன்றும் சொல்லலை. அதாவது நம்ம நிலைமை இவ்வளவு கவலைக்கிடமா இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து என்ன சொல்றது ஏன்னா நேற்று கேமுக்கெல்லாம் நம்ம ஸ்லாட்டை திட்டவே முடியாது. என்ன திட்டுறது? அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணானுங்க, ஒன்னையுமே எடுக்கல. அதெல்லாம் ஒரு கும்பல் நேத்து சோபாஸ்லயே ஸ்கோர் பண்ணிருக்கணும் சுத்திட்டு இருக்குது. ஏன்டா 85 மில்லியன் போட்டு ஒரு நம்பர் 9 வாங்கி வச்சிருக்கிறோம், சோபாஸ்லாயி முடிச்சிருக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? நியாயமா இருக்காடா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆமா. இல்லை எனக்கு என்னன்னா மோர் தென் நேற்றுக்கு ஐ மீன் அது அந்த ஃபார்வர்டில் நீ யார் ஆடுவாங்கிறதுக்கு அப்புறம் வருவோம் அந்த கேமில். பட் நேற்று எனக்கு என்ன ஒரு வரிங் ஃபேக்டர்னா மிட்ஃபீல்டு. அதாவது ஏன் வரிடுன்னு சொல்கிறேன்னாக்கா, லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாகவே நான் உல்ஸ் செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். அண்டு அதுக்கு முன்னாடி எவர்டன் கேமு இதெல்லாம் ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று கிராவன் பச்சை மார்க் அவுட் பண்ணிடுறாங்க. அது எவர்டன் கேமில் நல்ல தெளிவாக தெரிஞ்சுது. இந்த டுக்கூரேவும் கூட ஒருத்தன் இருந்தான். இல்ல பெட்டோ இல்ல, பெட்டோ சென்டர் ஃபார்வர்ட். அவன் சென்டர் ஃபார்வர்ட் ஆடினா அவனும் டூக்குரே தான் முன்னாடி நின்னுட்டானுங்க. இல்ல மிட்ஃபீல்ட்ல இவன் இருந்தான். இவன் பெட்டோ வந்து வேண்டைக்கு அவன் தனி பிரச்சனை காஸ் பண்ணாங்க. அது இல்ல நான் சொல்றது, மிட்ஃபீல்ட்ல பால் எப்போ லைக் டிஃபென்ஸ்ல இருந்து பிளே அவுட் பண்ணணும்னு பாப்பாங்களோ, கிராவன் பச்சை தேடியே இவனுங்க ரெண்டு பேரும் அலைஞ்சானுங்க. இந்த கேமும் இவனும் டுக்கூரேவும் தேடி உட்காந்து மார்க் பண்ணானுங்க. ஸோ கிராவன் பச் ஃப்ரீயா இல்லாம ஒரு ஆப்ஷனே இல்லாத மாதிரி இருந்தது எவர்டனுக்கு அகேன்ஸ்ட் பில்டப்புக்கு. இப்போ என்னன்னா வுல்வ்ஸும் செகண்ட் ஹாஃப்ல அதே தான் பண்ணாங்க, வுல்வ்ஸ் கேம்லயும். அண்ட் நேத்து வில்லா கேம்லயும் அதே தான் நடந்தது. கிராவன் பச் தேடி எல்லாரும் மார்க் பண்றாங்க. இப்போ அது வந்து எல்லாருமே வந்து தே ஆர் ஃபிகரிங் இட் அவுட். பிரச்சனை என்னன்னா சிட்டியும் இதெல்லாம் பார்த்துருப்பானுங்க. இந்த கேம் வீடியோலாம் அனாலிசிஸ்லாம் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். கிராவன் பச்சை மார்க் பண்ணா லிவர்பூலுக்கு ரிதம் இல்ல, போயிடுது கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி. பில்டப்பே கிடையாது, சுத்தமா பில்டப்பே கிடையாது. கிராவன் பச்சை வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா சுத்தமா பில்டப்பே கிடையாது நமக்கு. ஆமா, அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு நான் அது வந்து அந்த எவர்டனா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் ஈஸியா அதை வந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணனாலதான் வந்து எல்லாத்துக்குமே இப்போ அதே பிளானை எம்ப்ளாய் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியும் வருவாங்க. அவங்களுக்கும் அந்த நிக்கோ கான்சாலஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம் நியூகாசல் கூட பயங்கரமா பண்ணான். ஆனா நேத்து ரியல் மேட்ரிட் கூட பெருசா ஒன்னும் பண்ணல. நேத்து அவன் தான் கோல் அடிச்சான். கடைசியில அவன் தான் கோல் அடிச்சான். அது எங்க அந்த போஸ்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் கோல் அடிச்சான். பட் the main thing here is இது எதுக்குங்க ஒவ்வொரு கேமுக்கும் சொல்லிட்டு we need to capitalize, we need to do that, we need to do this, இதெல்லாம் சொல்லி எனக்கே சிரிப்பா இருக்குது வர.
இஃப் யூ ரியலி வாண்ட் த டைட்டில் பிளே லைக் இட், இல்லைன்னா ஓகேன்னு ஆர்சனலுக்கு சரண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா மற்றபடி வந்து இங்க இந்த சொல்றதுக்கோ இது பண்றதுக்கோலாம் ஆர்சனல் வில் டெஃபினெட்லி டிராப் பாயிண்ட்ஸ். எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. தே வில் டிராப் பாயிண்ட்ஸ். இந்த வாரமா இந்த வாரம் பண்றாங்களோ இல்லையோ அந்த 4 கேம்ல பண்ணுவாங்க. ஆமா இந்த வாரமும் பண்றாங்க. அவனுங்க பண்றானுங்க. வெஸ்டாம் கூட வெஸ்டாம் மேல நம்பிக்கை வைத்து, கிரகம் பாட்டர் என்னுடைய குலதெய்வம் மேல நம்பிக்கை வைத்து, அது இதுன்னு ஆர்சனல்ல ஏமாத்தி 2 பெனல்ட்டியை வாங்கி அதுலயாச்சும் கோலை போட்டு வெஸ்டாம் ஜெயிக்கணுமப்பா. இல்லைன்னா நம்மள்ட்ட வாய்ப்பே கிடையாது. ஆமா இல்ல எதுக்கு சொல்ல வந்தேன், அவன் நம்ம மிட்ஃபீல்ட்ல தான் இது ரொம்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் மேட்சுக்கு மேட்ச். மிட்ஃபீல்டு ரொம்ப கீ, மிட்ஃபீல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அதுன்னு. இந்த மேட்சும் அதே தான், மிட்ஃபீல்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவன்பர்ச் கேமுக்குள்ள வரலன்னா அவ்வளவுதான், மறந்துட வேண்டியது. அதாங்க இப்ப கிராவன்பர்ச் வர்சஸ் சோபோஸ்லை 10. ஏன்னா சாரி மெக்காலிஸ்டர் வர்சஸ் சோபோஸ்லை 10. நம்மள்ட்ட அது ஒரு பெரிய பிரச்சனை. மெக்காலிஸ்டர் இஸ் த பெட்டர் 10 ஆப்வியஸ்லி, நோ கொஸ்டின்ஸ், பட் நோ queries on that. கண்டிப்பா மெக்காலிஸ்டர் இஸ் த பெட்டர் 10, ஓகேவா? ஆனா ஷோபோஸ்லைக்கு டபுள் பிவட்ல ஆட தெரியாது. தெரியாது. ஆமா அதனால தான் அப்பப்போ வந்து he brings on Curtis and then he sends McAllister up front. ஆமா நமக்கு வேணுங்கும் போது. பட் அந்த வில்லா கேம்ல அதையுமே பண்ணல. வில்லா கேம்ல Which was really surprising to me. ஆமா இல்ல வில்லா கேம்ல கேம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து வாட் இஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் கர்டிஸ் அட் லெஃப்ட் விங், சோபோஸ்லை அட் லெஃப்ட் விங், ஏதோ ஒன்று. எனக்கு வந்து ஒன்று ஐ திங்க் இந்த கேம் அது கேம் போக போக தெரிஞ்சது, இட் வாஸ் மோர் லைக் வந்து இந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் டைப்ல வந்து இந்த லெஃப்ட் விங்ல யார் ஆடினாலுமே, சோபோஸ்லையா இருக்கட்டும் கர்டிஸா இருக்கட்டும், அவங்க வந்து நடுவில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஃப்ரண்ட் 3 இருந்துச்சு ப்ரெஸ் பண்ணும்போது. பட் ஒன் ஆஃப் த மிட்ஃபீல்டர்ஸ் யூஸ் டு கோ, சோபோஸ்லை முன்னாடி போவான் இல்லை கர்டிஸ் முன்னாடி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளூயிடாக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன புரியலன்னா, கியேசா வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப கேம்ஸ் ஆடல. பட் ஒரு கேம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவன் லூயிஸ் டியாஸ்க்கு சப்ஸ்டியூட்டா வந்து லெஃப்ட் விங்ல ஆடினா, நல்லா ஆடினான் அந்த கேம். ஏன் வந்து அவனுக்கு ஒரு as a more natural winger ஏன் அவனுக்கு வந்து மோர் டைம் கொடுக்க கூடாது? ஐ நோ இஸ் நாட் அ லெஃப்ட் விங்கர், சாலாக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கினோம், நம்ம சப்ஸ்டியூட்டாக பண்ணுறதுக்கு தான் வாங்கினோம். பட் அப்பப்போ இந்த மாதிரி கேக் போக்கும் இன்ஜரி, டியாஸாலையும் ஆட முடியல அப்படின்னாக்க ஏன் வந்து கியேசாக்கு அப்பப்போ கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரியலங்க. அவன் சரி, எலியட்டும் சரி, தேவ் ஆல் ஹார்ட்லி ஃபீச்சர்ட் ஈவன் தோ தே ஆர் ஃபிட் ரைட் நோ. என்ன நடக்குது, ஸ்லாட்டுக்கு என்னதான் யோசிக்கிறாப்ல என்னன்னு தெரியல. பட் ஃபார் நவ் இஃப் ஹி டசன்ட் மேக் குட் ஸ்டார்டிங் லைனப்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 2 games, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் நோ கேம் அன்டில் March 8. ஆமா அந்த சவுத்தாம்ப்டன் கேம் கொஞ்சம் ஒரு பெரிய பிரேக் இருக்கு, அப்போ பெரிய பிரேக் இருக்குது. 26க்கு அப்புறம் அந்த வீக்கெண்ட் நம்ம வந்து 1ஆம் தேதி March 1ஆம் தேதி வி ஆர் நாட் பிளேயிங். March 1 and 2. அதுக்கப்புறம் வி ஆர் பிளேயிங் March 8 தான். சாலிட் 2 weeks ரெஸ்ட் இருக்கு. சரியான ரெஸ்ட் அது, அந்த 2 weeksங்கிறதெல்லாம் செம்ம ரெஸ்ட் பீரியட். ஆனால் இந்த 2 கேம்ஸையுமே வின் பண்ணலினா அந்த ரெஸ்ட் பீரியட் மேக்ஸ் நோ சென்ஸ். தட் லீட் குட் ஆக்சுவலி கம் டவுன் டு 0. 26th அன்னைக்கு நியூ காசல் கேம்ல ஒரு டிரா ஒரு லாஸ்னா கூட இட் வில் கம் டவுன் டு 0 points. With the 2 months of the season remaining, 3 months of the season remaining, actually 0 pointsல வந்து கூட முடியலாம். இப்போ கூட அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வேக்கப் பண்ணி சான்ஸை எடுத்து கேமை முடிக்காம இருந்தாங்கன்னா, then we just know, and as Liverpool fans we need to accept ourselves that we are not fit enough for title races. அவ்வளவுதான். பட் நேத்து வந்து ட்ரெண்ட்டை வெளியே எடுத்தாங்க. அது வந்து it didn't go down well with சில ஃபேன்ஸ். பட் he clearly said ட்ரெண்ட் வந்து is not fit அப்படின்னு for 90 minutes. பட் அப்பதான் ட்ரெண்ட் நல்லா கேமுக்குள்ள வந்துகிட்டு இருந்தான். பட் he had to take him off. வழி இல்ல, பிராட்லி உள்ள வந்தான். பிராட்லி இப்போ அட்லீஸ்ட் இந்த 2 கேமுக்கும் இல்லை, அதுக்கப்புறம் எவ்வளோ கேமுக்கு இல்லைன்னு தெரியலன்ட்டாரு. அண்ட் ஃபார் காட் சேக் ப்ளீஸ் செல் ஜோ கோமஸ். ஐ எம் டன். ஐ ஆம் லிட்ரலி டன். அப்பா ஜோட்டா ஒன்றுனா இவன் இன்னொரு பக்கம் கம்முன்னு வந்துச்சு. போன வருஷம் பிட்டு 40 மில்லியன் நியூ காசல் இருந்து கம்முன்னு கொடுத்துருந்தா கூட வந்து நல்ல ஃபுல் ப்ராஃபிட். அது சரி, ப்ராஃபிட் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறது? அது போய் நம்ம ஓனர் போய் இன்னொரு யாட்டை தான் வாங்க போகிறான், என்னமோ புது பிளேயரை வாங்குற மாதிரி. இந்த சீசன் ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த சம்மர்ல லிவர்பூலுக்கு வர போற வார் செஸ்ட் இஸ் அன்பிரசிடென்டட். we are going to have multi-billion dollar spending அப்படின்னு. ஆமா அந்த வார் செஸ்ட் வருது, அதுக்கப்புறம் அப்படியே போயிருது. அதான் எனக்கும் தெரியல, அந்த வார் செஸ்ட் எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியல. வருதுங்கிறானுங்க. அந்த புலி வருதுங்கிற மாதிரி ஊரை ஏமாத்திக்கிட்டே இருக்கானுங்க. நீ இந்த சம்மர் என்ன ஆக போதோ தெரியல. அதுக்கும் நம்ம ஏமாறத்தான் போறோம்னு நினைக்கிறேன். என்ன கன்றாவியோ, அது ஏன் கேக்குறீங்க?
பட் அதுதான் மேன் சிட்டி. அவங்க வந்து ஃபார்மேஷன் ப்ரீஃபாக பார்த்தோன்னா அவங்க வந்து 4-2-3-1 மெட்ரிட்டுக்கு சாரி யூஸ்வலாக 4-2-3-1 ஆடுவாங்க. மெட்ரிட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டைமண்ட் 4-4-2 மாதிரி ஆடினானுங்க. என்ன ப்ரிடிக்ஷன்ஸு மேன் சிட்டி கேமுக்கு? இல்லை நம்ம லைனப் என்னவா இருக்கும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஆலிசன், ட்ரெண்ட். சேஞ்சும் இருக்காதுங்க. ஆலிசன், ட்ரெண்ட், ராபர்ட்சன், வேண்டைக்கன், கொனாட்டே. ஆமாம், அதே மிட்ஃபீல்டு. ஃபீல்டு கேக்போ உள்ள வந்துட்டானா லேட் ஃபிட்னஸ் டெஸ்ட்னாங்க. ஸோ கேக்போ உள்ள வந்தானா கேக்போ, ஜோட்டா அண்ட் சாலா, இல்லைன்னா டியாஸ், ஜோட்டா அண்ட் சாலா, இவ்வளோதான். ஆமாம் ஆமாம் அதுதான். பட் என்ன பண்ணுறது? என்ன ப்ரிடிக்ஷன்? ப்ரிடிக்ஷன் நீங்க சொல்லுங்க. முதல்ல ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. 3-1 வின். 4-3 வின். ஓ, அதாவது டிஃபென்ஸே இருக்காதுன்றீங்க ரெண்டு டீமுக்குமே டிஃபென்ஸ் இருக்காது, சான்ஸே கிடையாது. ஆனா நம்ம வந்து 15 சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அதுல சந்தேகமே இல்ல. 15 சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அதுல எல்லாமே போய் கோமாளித்தனமா உருறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஐ எம் பிரிடிக்டிங் a very high profile game, high goal scoring game, and after 8 years we are winning at Etihad. அது சரி. இல்லை, நான் வந்து என்ன மாதிரி கேம்னா ரொம்ப காஷியஸாக இருக்கும். உங்களை விட ஆப்போசிட், ரொம்ப காஷியஸான கேமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல நம்ம வந்து பிகாஸ் வி நீட் அ வின் வந்து கொஞ்சம் சேஸ் பண்ணுவோம். அதில் யார் ஃபர்ஸ்ட் கோல் போடுவான்லாம் எனக்கு தெரியாது. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் 4 கோலும் போகும்னு எனக்கு தோணுது. So 3-1 செகண்ட் ஹாஃப் வின். ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கறவங்க நீங்க கமெண்ட் தான் இருக்கும்னு தோணுது. பார்க்கறவங்கள கமெண்ட் போடுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோரர் யாரு, நம்மளுதுலயா அவங்களுதுலயா பிளேயர் அப்படின்னு டக்குன்னு வந்து நீங்க போடுங்க. நானா அந்த அளவுக்குலாம் எனக்கு மன தைரியம் கிடையாது. ஓரளவுக்கு நான் வந்து வின்னு சொன்னதே பெரிய மன தைரியம் எனக்கு. 4-3 7 கோல், 7 கோலுக்கு ஒரு கோல் ஸ்கோரர் யாருன்னு சொல்ல முடியாதா? ஒரு கோல் ஸ்கோரர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோல் சாலா பெனல்டி. அப்புறம்லாம் இல்ல, ஒரு கோல் தானே சொல்ல சொன்னீங்க. ஒரு கோல். சரி. நான் வந்து வேண்டைக்கு ஒரு கோல்பா இந்த கேம். வேண்டை கண்டிப்பா ஒரு கோல் சொல்லிட்டேன்ல. நமக்கு மேட்ச்லயே கார்னர் வராது. வேண்டைக்கு 1 கோல் போட்டா தான் உண்டு. அந்த லட்சணத்துல போயிடும் நினைக்கிறேன். ஆமா, பட் பாக்குறவங்களா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன 1540 இருக்கீங்க. சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனலுக்கு முன்னாடி 1750 வருது, ரொம்ப டவுட். ஸோ அதனால 1650 அதுதான் நம்ம புது டார்கெட். இன்னொரு 110 பேர். ஆமா, டிஸ்கவுண்ட் 110 பேர். அதாவது இந்த இப்போ ஆடி தள்ளுபடியில் இப்போ 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இப்போ யார் கேர்ள் ஃப்ரெண்டு, ஒய்ஃபு, பாட்டி, தாத்தா யாருக்காச்சும் ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணி அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரைட், நல்லா இருக்கு. நான் டீலிங் நல்லா இருக்கு. பட் நம்ம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் டிரா பிஎஸ்ஜியா பென்ஃபிகாவா? எனக்கு என்ன பிஎஸ்ஜி தான் வரும்னு தோணுது. கண்டிப்பா பிஎஸ்ஜி, நான் டவுட்டே இல்லை. பிஎஸ்ஜி தான், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. பிஎஸ்ஜி தான் வரும். பட் கூடி சீக்கிரம் உங்களை வந்துட்டு மான்செஸ்டர் சிட்டியோட ரிவ்யூவில் சந்தோஷமாவா இல்லை அழுதுகிட்டேவா நாங்கள் 2 பேரும் உங்களை மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியவில்லை. பார்ப்போம். சண்டே வாட்ச் எல்லாம் பண்ணலாமா? பண்ணலாம். இல்ல அங்க வந்துருங்க, அங்க வேணாலும் பண்ணலாம். எங்க மெயின் சேனல்ல. ஓகே ஓகே ஓகே, அங்கேயும் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க வந்துருங்க, அங்கேயும் சேர்ந்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃபுட்பால் இருக்குன்னு நினைச்சேன். சண்டே இல்லை, சண்டே கிடையாது. சண்டே இல்லையா? சரி, அப்போ அங்கே வந்துருங்க, அங்கே வந்து ஜமாய் பண்ணலாம் ஒன்றா சேர்ந்துட்டு. ஓகே 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 ரைட். அதான் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கப்பா. அது மறந்து அது சொன்னேன், 4 வாட்டி சொல்லியாச்சு. யாரும் இதுக்கு மேலே பண்ணலினா உச்சகட்ட அசிங்க நமக்கு. இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்ட்டே நான் பண்ண மாட்டேன்டா இவ்வளோ சொல்கிறல்ல, திரும்ப திரும்ப என்னத்துக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க இருப்பானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம்.